மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடியதால் பாவசுமைகள் கூடி கருமை நிறம் அடைந்த கங்கை நதி தனது பாவசுமைகளை நீங்க சிவபெருமானிடம் வேண்டிய போது மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்துல ஐப்பசி மாதம் 30 நாட்களும் புனித நீராடி விமோசனம் பெற கங்கைக்கு சிவபெருமான் அறியதால் கங்கை முதலான புண்ணிய நதிகள் அனைத்தும் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்துல ஐப்பசி மாதம் முழுவதும் புனித நீராடி சிவனை வழிபட்டு தங்கள் பாவசுமைகளை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது. இந்த ஐதீகத்தை போற்றும் வகையில மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்துல ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் காவிரி ஆற்றை மையப்படுத்தி காவிரி துலா உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஐப்பசி முதல் தீர்த்தவாரியுடன் துலா உற்சவம் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில 10 நாள் உற்சவமாக சிவாலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தது. தீர்த்தவாரி உற்சவம் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றுடன் துவங்கி தேரோட்டம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்று வந்தது. இன்று முக்கிய நிகழ்வாக ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி இன்று கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் சிவாலயங்கள்ல கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ அபயாம்பிகை உடனாகிய மதுரநாதர் ஆலயம், ஐயாரப்பர் ஆலயம், வதானியேஸ்வரர் ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயங்களிலிருந்து காவிரியின் 2 பக்க கரைகளிலும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாக எழுந்தருளினர். காவிரியில அசுர தேவர்களுக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளோட தீர்த்தவாரி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில திருவாரூர் ஆதினா, தர்மபுர ஆதினா உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. விழாவை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் எஸ் ஸ்டாலின் தலைமையில 250 போலீசார், என்சிசி, என்எஸ்எஸ் மாணவர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு ரப்பர் போட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்தாங்க.